திரு ராஜேஷ் அவர்கள் ஒரு 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 ஜோதிடத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணவர் நீங்கள் இல்லையா? உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? பொதுவாகவே நம்முடைய விஞ்ஞானம் எல்லாத்தையுமே நம்ம மேலை நாட்டில் வந்து டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். சனி பெயர்ச்சி என்பது உண்மைதான். ஆனால் நம்ம நாட்டில் உள்ள எல்லாமே அது மதத்தோடு சம்மந்தப்படுத்தி மக்களை வந்து நம்ப வச்சுருக்காங்க. அது காரணம் என்னென்னா, மூட நம்பிக்கையை வளர்க்கலை. அவங்களுக்கு அந்த நேரம் ஒன்றும் தெரியாது. மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாதாரணமாக சொன்னீங்கன்னா புரியாது. அதனால் சனிங்கிறது ஒரு சாமி மாதிரி வச்சு அது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனை சுற்றி வருது. எல்லா பிளானட்டும் சூரியனை சென்டர் பண்ணி தான் வருது. சூரியன் வந்து ஏறக்குறைய ஏகாதிபத்தியவாதி மாதிரி, கம்யூனிஸ்டுகள் சொல்கிறத போல் அமெரிக்கா ரஷ்யா மாதிரி ஒரு ஏகாதிபத்தியவாதி சூப்பர் பவர் சூரியன். அதை சுற்றி 9 பிளானட் வருது, எத்தனையோ சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்குது. சனி ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுது. நான் சனி எப்போ போய் 4 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன் சனியை பிர்லா கோலத்தில். சனி எப்போவுமே நம்ம சினிமாவில் காமிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரியில் இப்படி இருக்கும். இப்படி தான் சனி இருக்கும் எப்போவுமே, சாய்ந்த நிலையில் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த நிலையில் யாராவது பார்த்துருக்குறாங்க. நான் பார்த்த சனி இப்படி இருந்துச்சு. ஏன் சார் இப்படி இருக்குன்னு கேட்டேன் பிர்லா கோலத்தில். இப்படி பார்க்கணும்னா இன்னொரு 25 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாம் சுற்றி வரும்போது அது அதே மாதிரி சினிமாவில் புதுமை புத்தரில் எம்ஜிஆர் இவங்களை விஜய் சவுந்தெல்லாம் பாடி வருவாங்க, இவங்களை விஜய் வரலட்சுமியும். அந்த பாட்டு வந்து இப்படி சாய்வாக இருக்கும். அப்போ அந்த சனி வந்து அதை வந்து நொண்டியாக இருக்குது, அது கால் முடம் மெதுவாக நடந்து வருது அப்படின்னு ஒரு ஐதீகமாக ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது மெதுவாக வர்றதுனால அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை வந்து 360 டிகிரி வந்து கரெக்டாக ரவுண்டாக இல்லை, சர்க்குலர் ஆர்பிட் கிடையாது, அது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் சுற்றி வருது எல்லாமே, ப்ளூட்டோ எல்லாமே. ஆனால் இவங்க வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்குலர் ஆர்பிட் மாதிரி வச்சு ஒவ்வொன்றையும் 30 டிகிரியாக வகுத்துருக்காங்க. மேஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 270வது டிகிரி முடிஞ்சு 271 டிகிரியில் தான் விருச்சகத்துக்குள்ளே வருது. இப்போ விருச்சகத்துக்குள்ளே வந்திருக்கு. இப்போ 271 டிகிரிக்குள்ளே வந்திருக்கு. இப்போ இது வந்து இதில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி போயிடுச்சு. அதை பற்றி நாம் விரிவாக பேசுவோம். உங்களை பொறுத்தவரை இந்த நம்பிக்கை என்பது உண்மை, விஞ்ஞானபூர்வமாக உண்மை. ஆனால் அதை வந்து அது எந்தெந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு விவாதத்துக்குரியது. ஆனால் அதை சாமியோடு ஒப்பிட்டு நம்ம நாட்டில் வச்சுட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி இப்போ சனி பேச்சுங்கிறது, நான் சின்ன பிள்ளையா எனக்கு 11 வயசு இருக்கும்போது குச்சனூருங்கிற ஊர் பக்கத்தில் நான் இருந்தேன், சின்னமனூருங்கிற ஊரில், தேனி மாவட்டம். அந்த ஊரில் எல்லாரும் போய்கிட்டு தான் இருந்தாங்க. திருநள்ளாறில் வந்து டெலஸ்கோப் வச்சு பார்த்தா வெள்ளைக்காரன் எல்லாமே உண்மைன்னு சொல்கிறான். ஆனால் அது வந்து நம்ம கும்பிடுறதுனால அது ஒரு சாமி மாதிரியும், அது ஏதோ செக்ரட்டரியேட்டில் போகும்போது சாமி 10 டிபார்ட்மெண்ட் 500 டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சு அது ஏதோ நமக்கு ஒரு நன்மை செய்யணும்னு சொன்னால் அப்போ விதி என்பது பொய். அப்போ மதத்தில் எழுதப்பட்டது எல்லாமே பொய். நீங்கள் நினச்சா ஒன்று மாற்றிடலாம்ல. திருநாள் போயிட்டு வந்தால் அவர் என்ன சனி பகவான் பரவாயில்ல, இவன் நம்ம இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இது என்ன ஒரு பெரிய ஆதரவு தர்றதா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது உங்களுடைய நம்பிக்கை, அவ்வளோதான். ஆனால் பெயர்ச்சி என்பது